வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். போன குரூப் 4 எக்ஸாமுக்கு நம்ம தமிழுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பண்ணிட்டு பண்ணியிருந்தோம். அதன் மூலியமாக ஏகப்பட்ட மாணவர்கள் பயனடைஞ்சாங்க. அதாவது வாட்ஸ்அப் மூலியமாகவும் ஃபோன் கால்ஸ் மூலியமாகவும், சார் நான் தமிழில் 93 போட்டேன், நான் 95 கொஸ்டின்ஸ் போட்டேன், உங்களுடைய டெஸ்ட் பேட்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட மாணவர்கள் சொல்லியிருந்தாங்க. ரொம்பவுமே மகிழ்ச்சியாக இருந்தது. அதன் ஒரு தொடர்ச்சியாக இந்த குரூப் 2 குரூப் டி எக்ஸாமோட தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஆஸ்பிரண்ட்ஸ் மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ 6th தமிழ் ஸ்டார்ட் பண்ணி டெஸ்ட் பேட்ச் போகிறாங்க. ஒரு 8th வரைக்குமே கன்டினியூ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 8th அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குயிட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதாவது வெற்றி அப்படிங்கிறது எங்கே வரும் அப்படின்னா, ஒரு செயலை முழுமைப்படுத்தும் போது தான் அது வெற்றி அடையும். ஓகேங்களா? நீங்கள் 6thலேருந்து 12th வரைக்குமே நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். அதை நீங்கள் முழுமையாகவே எழுதுங்க. எக்காரணத்தை கொண்டு நீங்கள் குயிட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம 6th தமிழ் ஃபஸ்ட் டேர்முக்கான டெஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். டெஸ்ட் கொஸ்டினை பிடிஎஃப் வடிவில் நம்ம டெலகிராமில் ஷேர் பண்ணியிருக்கோம். அதில் நீங்கள் முழுமையாக எழுதிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். டைரெக்டாக இந்த வீடியோவை பார்க்கறதுனால எந்த ஒரு பயனுமே இல்லை. ஓகே, நம்ம 50 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்க போகிறோம். இந்த 50 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். டெலகிராமில் போட வேண்டாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின், அதாவது கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, காரல் கபக் என்பவர் செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர் அப்படிங்கிற இந்த கூற்று சரிதான். ஓகே, கூற்று 2, காரல் கபக் 1930இல் நாடகம் ஒன்றை எழுதி அதில் ரோபோ என்னும் சொல்லை முதலாக பயன்படுத்தினார் அப்படிங்கிற இந்த கூற்று தவறு. அதாவது அவர் எப்போ நாடகம் எழுதியிருப்பார் அப்படின்னா 1920ஆம் ஆண்டு நாடகம் எழுதி அதில் ரோபோ அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லை முதலாக பயன்படுத்தியிருப்பார். இப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறது தான். ஓகே, செகண்ட் கொஸ்டின், மொழி என்பதற்கு டேஸ் என்னும் பொருளும் உண்டு அப்படிங்கிறது. என்ன பொருள் இருக்குது அப்படின்னா சொல் அப்படிங்கிற அந்த ஒரு பொருளும் மொழி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு இருக்குது. தேர்ட் கொஸ்டின், வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் என்ற வரிகளை பாடியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, பாரதியார் அவர்கள் தான். ஓகே, ஃபோர்த் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் டா, நா, ரா, லா, 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 ரா, நா ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்று சரிதான். ஓகேங்களா? அதே போலவே கூற்று 2, ஞா, யா, யா, வா ஆகிய உயிர்மெய் எழுத்து வரிசைகளில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் மொழிக்கு முதலில் வராது அப்படிங்கிற இந்த கூற்றும் சரிதான். அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்று 1,2 சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். 5th கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்களில் பொருந்தாதது எது அப்படிங்கிறது. எது அப்படின்னா ஆப்ஷன் பி, இப்பு அப்படிங்கிற அந்த வார்த்தை தான். ஓகே, அப்போ மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு. ஓகேங்களா? அடுத்து ஈ, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு, இன்னு. இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், சர் சி வி ராமன் மத்திய தரைக்கடலில் கப்பலில் இங்கிலாந்தை நோக்கி பயணம் செய்த ஆண்டு எது அப்படிங்கிறது. எது அப்படின்னா ஆப்ஷன் டி, 1921ஆம் ஆண்டு தான் இங்கிலாந்தை நோக்கி பயணம் செஞ்சார். 7th கொஸ்டின், லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி எனும் நூலை படித்தபோது அப்துல் கலாம் அவர்களுக்கு எந்த 3ம் கிடைத்ததாக அப்துல் கலாம் குறிப்பிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி, அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி. இந்த 3மே கிடைச்சதா அப்துல் கலாம் சொல்றாரு. 8th கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் மா என்னும் சொல் குறிக்காத பொருள் என்ன அப்படிங்கிறது. என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, தன்மை அப்படிங்கிறது தான். இந்த அழகு, அறிவு, அழைத்தல் இதெல்லாமே மா அப்படிங்கிற அந்த ஒரு சொல் தரக்கூடிய பொருள்கள் தான். ஓகே, 9th கொஸ்டின், பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, 2, 3, 4, 1. ஓகே, அதாவது வரகு அப்படிங்கிறது தாள், தாளை அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மடல் அப்படின்னு சொல்லுவாங்க. நாணல் அப்படிங்கிறத தோகை அப்படின்னு சொல்லுவாங்க. கமுகு அப்படின்னா கூந்தல். ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். ஓகே, 10th கொஸ்டின், அதாவது 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் அந்த தமிழ் சொற்கள் எந்த சங்க இலக்கியங்களில் நூல்களில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது தான். ஓகே, இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, 4, 3, 1, 2. ஓகே, முதலை அப்படிங்கிற அந்த ஒரு சொல் குறுந்தொகை நூலில் இடம்பெற்றுள்ளது. வெள்ளம் அப்படிங்கிற அந்த ஒரு சொல் பதிற்று 10ல் இடம்பெற்றுள்ளது. உழவர் அப்படிங்கிற அந்த ஒரு சொல் நற்றிணையில் இடம்பெற்றிருக்கு. வேளாண்மை அப்படிங்கிற அந்த ஒரு சொல் கலித்தொகையில் இடம்பெற்றிருக்கு. ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர்.
ஓகே 11th கொஸ்டின் இமில் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் என்ற வரிகள் சிலப்பதிகாரத்தின் எந்த காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறது. எந்த காண்டம் அப்படின்னா ஆப்ஷன் சி வஞ்சி காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது. 12th கொஸ்டின் சுறா மீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறது. எந்த நூல் அப்படின்னா ஆப்ஷன் டி நற்றிணை நூலில் தான் இடம்பெற்றுள்ளது. ஓகே 13 கொஸ்டின் கனிச்சாறு என்ற நூல் எத்தனை தொகுதிகளை கொண்டுள்ளது அப்படிங்கிறது. எத்தனை தொகுதிகளை கொண்டுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ 8 தொகுதிகளை கொண்டுள்ளது. இந்த கனிச்சாறு நூலை எழுதியவர் யாருன்னா பெருஞ்சித்தனார் அவர்கள். கனிச்சாறு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நூறாசிரியம் இந்த மாதிரியான நூல்கள் எல்லாமே எழுதியிருக்காரு. ஓகே 14 கொஸ்டின் பாரதிதாசன் தம் கவிதைகளில் எது சம்பந்தப்பட்ட புரட்சிகரமான கருத்துக்களை வெளிப்படுத்தி உள்ளார் அப்படிங்கிறது. எது அப்படின்னா ஆப்ஷன் சி பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு இது எல்லாமே பாரதிதாசன் தம்முடைய கவிதைகளில் வெளிப்படுத்தி பேசியிருக்காரு. ஓகே அடுத்து பொறுத்துக 15 கொஸ்டின் அதாவது தமிழை பாரதிதாசன் எப்படியெல்லாம் உருவகப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது தான். ஓகே ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். ஓகே பாருங்க விளைவுக்கு அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நீர், அறிவுக்கு தமிழ் என்ன அப்படின்னா தோல், இளமைக்கு தமிழ் பால், புலவருக்கு நல்ல வேல். ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். ஓகே 16 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 உணவு, இருப்பிடம், வளர்ச்சிதை மாற்றம், இனப்பெருக்கம் இவற்றுக்காகவே பறவைகள் இடம்பெயர்கின்றன அப்படிங்கிற இந்த கூற்று தவறு. அதாவது என்னென்ன காரணம் அப்படின்னா உணவு, இருப்பிடம், வளர்ச்சிதை மாற்றம் அல்ல, தட்ப வெப்ப நிலை மாற்றம். ஓகேங்களா, தட்ப வெப்ப நிலை மாற்றம், இனப்பெருக்கம் இதற்காகத்தான் என்ன பண்ணுது அப்படின்னா பறவைகள் இடம்பெயருது. ஓகே கூற்று 2 நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு விசை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெயர்கின்றன அப்படிங்கிற இந்த கூற்றும் தவறு தான். எதெல்லாம் பேஸ் பண்ணி பறவை இடம்பெயர் அப்படின்னா நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம். ஓகேங்களா, இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பறவைகள் இடம்பெயரும். அப்போ இந்த கூற்றும் தவறு தான். இப்போ இந்த 16 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். 17 கொஸ்டின் வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்களில் பொருந்தாதது எது அப்படிங்கிறது. பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் டி உடலில் முடி உதிர்தல் அப்படிங்கிறது தான். இந்த தலையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல் இதெல்லாமே பறவையோட அந்த உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வலசை போகிறப்ப. ஓகே 18 கொஸ்டின் மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ பாரதியார் அவர்கள் தான். இந்த பாரதியாரோட இயற்பெயர் சுப்பிரமணியன் அப்படிங்கிறது. கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் இந்த மாதிரி ஏகப்பட்ட நூல்கள் எழுதியிருக்காரு. ஓகே 19 கொஸ்டின் இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி அதாவது சொல்லும் பொருளும். ஓகே கொங்கு அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு என்ன பொருள்னா மகரந்தம் அப்படிங்கிற பொருள், திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம் அப்படிங்கிற அந்த ஒரு பொருள், மேரு அப்படின்னா இமயமலை அப்படிங்கிற அந்த ஒரு பொருள் தரும், அலி அப்படின்னா கருணை அப்படிங்கிற பொருள் தரும். ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். 20 கொஸ்டின் அதாவது பொறுத்துக. இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிலப்பதிகார பாடல் அதாவது இளங்கோவடிகள் ஓமைப்படுத்தியிருப்பார். கதிரவனை, மலையை, வெண்ணிலவை. ஓகேங்களா, அது எதோட பொருந்துது அப்படிங்கிறதா இந்த கொஸ்டின். ஓகே வெண்கொற்ற கொடை அப்படிங்கிறது வெண்ணிலவுக்கு ஓமைப்படுத்தியிருப்பார். அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா ஆணை சக்கரம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கதிரவன், அதே அருள் அப்படிங்கிறத மலை அப்படின்னு ஒரு ஓமைப்படுத்தியிருப்பார். ஓகே இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 3, 1, 2 அப்படிங்கிறது தான். ஓகே 21 கொஸ்டின் கிழவனும் கடலும் என்னும் நூல் எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றது அப்படிங்கிறது. எந்த ஆண்டு அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1954ஆம் ஆண்டு பெற்றது. ஓகே 22 கொஸ்டின் வா வரிசையில் சொல்லுக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் எவை அப்படிங்கிறது. என்னென்ன எழுத்துக்கள்லாம் சொல்லுக்கு முதல்ல வரும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ வா வா, வி வி, வே வே, வை வவ் அப்படிங்கிற இந்த எழுத்துக்கள் தான் சொல்லில் முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள். 23 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி பிசிடி மட்டும் தவறு அப்படிங்கிறதா. ஓகே அதாவது ஆயுத எழுத்து சொல்லில் இறுதியில் வராது அப்படிங்கிற இந்த கூற்று என்னதுங்க சரிதான். ஓகே அடுத்து இரண்டாவது கூற்று இங்கு, இங்கு, இச்சு, இட்டு, இந்து, இப்பு, இற்று முதலிய எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வராது அப்படிங்கிற இந்த கூற்று தவறு. ஓகேங்களா, இங்கு,
இங்கு, இச்சு, இட்டு, இத்து. ஓகேங்களா? இப்பு, இற்று. இதுதான் என்ன வரும் அப்படின்னா சொல்லோட இறுதியில் வராது. ஓகேங்களா? ஓகே. அடுத்து 3வது கூற்று, எகர வரிசையில் கே முதல் நே முடிய எந்த உயிர்மெய் எழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே. இந்த கூற்றும் வந்து தவறு தான். அதாவது எகர வரிசையில் கே முதல் நே முடிய, ஓகேங்களா? இந்த நே வராது. ஓகேங்களா? எந்த உயிர்மெய் எழுத்துமே இறுதியில் வர்றதில்லை. ஓகே. அடுத்து வந்து 4வது கூற்று பாருங்க, நோ மட்டும் துன்பம் என்னும் பொருளின் சொல்லின் இறுதியில் வரும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அது இந்த நோ வராது. நோ அப்படிங்கிறது இந்த நோ வரும். இந்த நோ தான் வந்து சொல்லோட இறுதியில் துன்பம் அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தரும். ஓகே. அப்போ இந்த 23 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, பிசிடி மட்டும் தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே. 24 கொஸ்டின், டேஸ் என்று கேள். அதாவது அறிவியல் ஆத்திச்சூடியில் இருக்கக்கூடிய ஒரு லைனை கொடுத்து கேட்டிருக்கோம். அதாவது கோடிட்ட இடத்தை நிரப்புக. அதாவது ஏன் என்று கேள் அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே. 25 கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, நெல்லை சு.முத்து அறிவியல் கவிதைகள் உரைநடைகள் பலவற்றை படைத்துள்ளார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா? நெல்லை சு.முத்து அறிவியல் கவிதைகள் படைச்சிருக்காரு, கட்டுரைகள், ஓகேங்களா? அதெல்லாம் பலவற்றையும் அவர் படைச்சிருக்காரு. ஓகே. கூற்று 2, 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார் நெல்லை சு.முத்து அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகேங்களா? ஓகே. அப்போ இந்த 25 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே. 26 கொஸ்டின், கீழ்கண்ட எவற்றில் நெல்லை சு.முத்து பணிபுரியவில்லை அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஆப்ஷன் சி, இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் தான் அவர் பணிபுரியல. சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம், அதே போலவே விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், இதில் எல்லாமே அவர் பணிபுரிஞ்சிருக்காரு. ஓகே. 27 கொஸ்டின், ஒருவருக்கு சிறந்த அணிகலன் எது என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா ஆப்ஷன் பி, பணிவு இன்சொல். அதுதான் பணிவுடையான் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற அப்படிங்கிறதா திருக்குறளை தான் கேட்டிருக்கோம். ஓகே. 28 கொஸ்டின், பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, 4, 3, 1, 2 தான். ஓகே. மிக்ரேஷன் அப்படின்னா வலசை அப்படின்னு அர்த்தம். சாங்சுவரி அப்படின்னா புகலிடம் அப்படிங்கிற அந்த ஒரு பொருள் தரும். விதர் அப்படின்னா வானிலை அப்படிங்கிற பொருள் தரும். கண்டினென்ட் அப்படின்னா கண்டம் அப்படிங்கிற பொருள் தரும். ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். ஓகே. 29 கொஸ்டின், ஆயுத எழுத்து எவற்றின் இடையில் இயங்கும் அப்படிங்கிறது. ஆப்ஷன் பி, தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் வல்லின உயிர்மெய் எழுத்துக்கு இடையில தான் ஆயுத எழுத்து இயங்கும். இப்போ உதாரணமாக அத்து அப்படிங்கிற எடுத்துக்கோங்க. இந்த ஆங்கிற எழுத்து பார்த்தீங்க அப்படின்னா குறில் எழுத்து, இந்த தூ அப்படிங்கிறது வல்லின உயிர்மெய் எழுத்து. இதுக்கு இடையில தான் என்ன வருது அப்படின்னா ஆயுத எழுத்து வருது. ஓகே. அடுத்து 30 கொஸ்டின், தனிநிலை என்ற பெயர் கொண்ட எழுத்து வகை என்ன அப்படிங்கிறது. என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, ஆயுத எழுத்து. அதுதான். அதாவது தனிநிலை, முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, அக்கேனம், இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆயுத எழுத்து தான் குறிக்கும். 31 கொஸ்டின், உயிர்மெய் எழுத்தின் வரி வடிவம் எதனை ஒத்திருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் சி, மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். ஓகேங்களா? இப்போ கா அப்படிங்கிற அந்த வார்த்தையை எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா வரி வடிவமாக இருக்குது. அதாவது இக்கு கூட்டல் ஆன் தான் சேர்ந்து தான் கான்னு வந்திருக்கும். ஆனால் நமக்கு விஷுவலாக பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா இந்த மெய் எழுத்து மட்டும்தான் தெரியுது. ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து உயிர்மெய் எழுத்தின் ஒலிக்கும் கால அளவு எதை ஒத்திருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, உயிரெழுத்தை ஒத்திருக்கும். ஓகேங்களா? அதாவது மாத்திரை அளவு எதை ஒத்திருக்கு அப்படின்னா உயிரெழுத்தோட மாத்திரையை தான் ஒத்திருக்கும். ஓகே. 33 கொஸ்டின், உயிர்மெய் எழுத்தின் ஒலி வடிவம் எதனை சேர்ந்ததாக இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் டி, அதாவது மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். ஓகே. அடுத்து வந்து 34 கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. அதாவது கூற்று 1 பாருங்க, ஆண்குருவியின் தலைப்பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஆண்குருவியோட தொண்டை பகுதி தான் என்ன இருக்கும் அப்படின்னா கருப்பு நிறத்தில் இருக்கும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து ஆண்குருவியோட உடல் பகுதி மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும் அப்படிங்கிற இதுவும் வந்து தவறு தான். ஆண்குருவியோட உடல் பகுதி எதாக இருக்கும் அப்படின்னா அடர் பழுப்பு நிறத்தில் இருக்கும். பெண் குருவியோட உடல் பகுதி மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த 3 கூற்றுமே என்ன அப்படின்னா தவறு. ஓகே. அடுத்து 4வது கூற்றா பாருங்க, சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சேர்ந்தது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகேங்களா? ஓகே. அப்போ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, ஏபிசி மட்டும் தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே. 35 கொஸ்டின், இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி,
2, 3, 1 அதுதான் இதற்கான ஆன்சர். அதாவது மெல்லினம் அப்படிங்கிறது என்ன எதில் வரும் அப்படின்னா இன் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? இடையினம் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வு அப்படிங்கிறதெல்லாம் வரும். அதே வல்லினம் அப்படின்னா இத்து வரும். அதாவது நமக்கு தெரியும் வல்லினம் கசட தபற மெல்லினம் எனன நமன இடையினம் எரள வளல. ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். ஓகே 36 கொஸ்டின் மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ அரை மாத்திரை அளவு மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும். ஓகே 37 கொஸ்டின் கபிலர் என்ற சொல் ஒலிக்கும் மாத்திரை அளவு என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி 3.5 மாத்திரை. இந்த கா அப்படிங்கிறது ஒரு மாத்திரை, பி அப்படிங்கிறது ஒரு மாத்திரை, லா அப்படிங்கிறது ஒரு மாத்திரை, இர் அப்படிங்கிறது அரை மாத்திரை. 3.5 மாத்திரை வந்து ஒலிக்கும். ஓகே 38 கொஸ்டின் தமிழ் மொழியின் இலக்கண வகைகளை முறைப்படி வரிசைப்படுத்துக அப்படிங்கிறது ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர். தமிழ் மொழி இலக்கண வகை 5 வகைப்படும். என்னென்னா எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படிங்கிறது தான். ஓகே 39 கொஸ்டின் கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் மின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் என்ற அறிவியல் செய்தியை கூறும் நூல்கள் எவை அப்படின்னா ஆப்ஷன் பி முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை. ஓகேங்களா? இந்த நூல் தான். இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வார்த்தைகளை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. முபதி, காதி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை அப்படிங்கிற மாதிரி. ஓகே 40 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. பெருஞ்சித்திரனார் கவிஞர் ஏறு என அழைக்கப்படுகிறார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அவர் என்னென்னு அழைக்கப்படுறாரு அப்படின்னா பாவலரேறு அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாரு பெருஞ்சித்திரனார். ஓகே பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள் கனிச்சாறு, கொய்யாக்கனி, காவிய கொத்து, நூறாசிரியம் அப்படிங்கிற இந்த இதுவும் வந்து தவறு தான். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பெருஞ்சித்திரனார் எழுதியது கனிச்சாறு, கொய்யாக்கனி, காவிய கொத்து வராது, பாவிய கொத்து அதுதான். ஓகேங்களா? ஓகே நூறாசிரியம் அப்படிங்கிறதும் இவர் எழுதியிருக்காரு. ஓகே அடுத்து பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் தேன்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் அப்படிங்கிற இதுவும் வந்து தவறு தான். அதாவது பெருஞ்சித்திரனார் வந்து தேன்மொழி அப்படிங்கிற அந்த இதழை நடத்தல, தென்மொழி அப்படிங்கிற அந்த ஒரு இதில் தான் அவர் நடத்திட்டு வந்தார். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். ஓகே இப்போ அடுத்து 4வது கூற்று பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் துரைமாணிக்கம் அப்படிங்கிறது சரிதான். அப்போ இந்த 40 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஏபிசி மட்டும் தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே 41 கொஸ்டின் பொய் அகற்றும் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ பொய் கூட்டல் அகற்றும் அப்படிங்கிறது தான் வரும். ஓகேங்களா? ஓகே அடுத்து 42 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. அதாவது கூற்று 1 ஆத்தி மலர் மாலை அணிந்தவன் சோழ மன்னன் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகேங்களா? அடுத்து கூற்று 2 இளங்கோவடிகள் சேர மரபை சேர்ந்தவர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஆப்ஷன் ஏ தான் இதற்கான ஆன்சர். கூற்று 1,2 சரி அப்படிங்கிறது. ஓகே 43 கொஸ்டின் உலகிலேயே முதல் முறையாக ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது அப்படின்னா ஆப்ஷன் பி சவுதி அரேபியா தான். ஓகே அடுத்து 44 கொஸ்டின் அப்துல் கலாம் அவர்களுக்கு எந்த வயதில் அறிவியல் ஆர்வம் தோன்றியது அப்படின்னா ஆப்ஷன் டி 10 வயதிலே அப்துல் கலாம் அவர்களுக்கு அறிவியல் ஆர்வம் தோன்றியது. ஓகே 45 கொஸ்டின் ஔடதம் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ அதாவது மருந்து அப்படிங்கிறது தான். 46 கொஸ்டின் இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி 4, 1, 2, 3 தான் இதற்கான ஆன்சர். அதாவது காற்றிலே மிதந்த கவிதை அப்படிங்கிற நூலை எழுதியவர் மு அருணாச்சலம். ஏட்டிலே எழுதா கவிதை அப்படிங்கிற நூலை எழுதியவர் அன்னகாம்பு. பவளக்கொடி மாலை அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா கருணானந்த சுவாமிகள். நாடோடி இலக்கியம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் கிவா ஜெகநாதன். ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர். ஓகே 47 கொஸ்டின் மரபு பிழை நீக்கிய சொல்லை காண்க. இதில் சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி கருங்குயில் கூவும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? யானை பாடும் வராது, யானை பிளிரும் அப்படின்னு வரும். ஓகேங்களா? மயில் அகவும் அப்படின்னு வரும், குயில் கூவும் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஓகே அடுத்து வந்து 48 கொஸ்டின் அதாவது சரியானதை கண்டறிக. தேவநேய பாவனர் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். அதே போலவே தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவநேய பாவனர் அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து சரிதான். அதுக்கடுத்து உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதனுடைய இயக்குனராகவும் இருந்திருக்காரு தேவநேய பாவனர் அவர்கள் அப்படிங்கிற இந்த கூற்றும் சரிதான். அதே போலவே செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரம் முதலி தலைவராக இருந்தார் தேவநேய பாவனர் அப்படிங்கிற இந்த கூற்றும் சரிதான். அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே 49 கொஸ்டின் யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் திருவள்ளுவர் அப்படின்னா ஆப்ஷன் பி
முன் உண்டது செரித்த பின் உண்பாருக்கு. அதாவது இது ஒரு திருக்குறள். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். அதாவது நம்ம முன்னாடி சாப்பிட்டது வந்து செரிச்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சு சாப்பிட்றவங்களுக்கு மருந்து உண்ண வேண்டிய அவசியமே வராது அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறள் உணர்த்தக்கூடிய அர்த்தம். இந்த திருக்குறளை பேஸ் பண்ணி தான் இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, 50 கொஷின். உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை முறிக்கும் மூலிகை எது அப்படின்னா ஆப்ஷன் பி கறிவேப்பிலை. அதுதான் உணவில் சேரக்கூடிய நச்சுத்தன்மையை வந்து முறிக்கக்கூடியது. ஓகேங்களா? ஓகே. நம்ம இந்த வந்து 50 கொஷினுக்கான ஆன்சர் பார்த்துட்டோம். இந்த 50 கொஷினுக்கு நீங்கள் எத்தனை கொஷின்ஸ் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். டெலகிராமில் போட வேண்டாம். இதை போலவே உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாராவது இந்த எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.